பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார மிட்டாய். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மைதா 2 கப் எடுக்க போறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல்ல 2 கப் எடுத்துக்கலாம். இப்போ இதுல கொஞ்சமா ஆப்ப சோடா கலந்துக்கலாம். சும்மா ஒரு பிஞ்ச் போதும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இதுல நம்ம கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட வெண்ணெய் இருந்தா நீங்க வெண்ணெய் கூட விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுல நம்ம எண்ணெயை ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாம். இது நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு அரை மணி நேரம் முடிஞ்சது ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு மிட்டாய் நல்லா வரும். பாருங்க, நல்லா 1 மணி நேரத்துக்கு ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா ரவுண்டா தேய்ச்சிக்கலாம். நல்லா தேய்ச்சாச்சு. கொஞ்சம் மொத்தமாவே தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது மாதிரியே எல்லா மாவையும் நீங்க கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை எண்ணெயில பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பை பற்ற வச்சு கடாயை எடுத்துக்கோங்க. இப்போ அதில் நம்மளுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டாலே போதுமாக இருக்கும். ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடாகிற வரைக்கும் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அப்புறமே நல்லா எண்ணெய் சூடான பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, பொரிச்சிட்டு வந்துட்டோம் எல்லாமே. இதோட நம்ம மிளகாத்தூள் போட்டு பரட்ட போகிறோம். நம்ம இதை ஒரு வாரத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். நம்ம கார மிட்டாய் செய்யறதுனால நல்லா மொறுமொறுப்பாக எடுத்துருக்கோம். இதே நீங்கள் இனிப்பு மிட்டாய் வேணும், சக்கரை பாகில் போட்டு எடுக்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாகவே எடுத்துக்கோங்க. பாருங்க, நம்ம குளிக்கும் போது நல்லா சவுண்டு கேட்குது. இந்த அளவுக்கு நம்ம கிறிஸ்பியாக பண்ணணும். அப்பதான் நல்லா இருக்கும் மிட்டாய். நம்மளோட கார மிட்டாய் தயாராகிருச்சு. இதை ஒரு நல்லா காற்று புகாத ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது, ஸ்பைசியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ். எப்போ வேணாலும் டக்குன்னு நினைக்கிறப்ப செஞ்சுக்கலாம். குட்டீஸ்க்குலாம் ரொம்பவே பிடிக்கும்.
வீட்டில் இதை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நம்ம அப்பப்போ இதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு இனிப்பு வேணும்னா சக்கரை பாகில் கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இந்த கார மிட்டாய் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.